நம்ம துப்பட்டாவா போடுறோம்ல, அதுதான் வந்து இப்ப நரேட் பண்ணும்போதே இந்த நேம் சொன்னாரா ஆக்சுவலி? சொன்னாரு. சொன்னாரு. உங்களோட ரியாக்ஷன் என்ன? ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பேக்ல வந்து சன் இருக்கும், கீழ இருந்து ஆங்கிள் வச்சிருப்பாங்க. லாஸ்ட் கரெக்டா அது வந்து ஒரு 3 minutes 4 minutes தான் இருக்கும் நேச்சர்ஸ் கிட்ட. வமிகாஜி இது மாதிரி வந்து சரத் will be saying his Hindi lines. ஃபிகர் மத் கரோ मैं देख कर this is not Hindi அப்படின்றாங்க. புதிய தலைமுறை ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா ஆக்டர் சரத் ரவி தான். இதுக்கு முன்னாடி இவரை ஆக்டர் சரத் ரவியா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஆஃப்டர் டிசிக்கு அப்புறம் இவரை வந்து எல்லாருமே சுன்னிலால் அப்படின்னு சொல்லி தான் வந்து இதுக்கப்புறம் ஒரு ட்ரேட்மார்க்காவே இந்த பேர் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அந்த பேர் உங்களுக்கு ஒரு ட்ரேட்மார்க்காவே மாறிடும் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம். இல்லை, ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு பேரும் வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அடுத்த அவங்க அந்த பேரை வச்சு தான் அந்த ஆக்டர் ஞாபகம் வச்சுப்பாங்க. இந்த கேரக்டர் இந்த நேம் அதில் நேம் வந்து அமைஞ்சது வந்து சூப்பர். ஓகே, இந்த அமையறதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும்ல? ஆமாம், அது நீங்கள் அருண் சார் தான் கேட்கணும். அருண் சார் இல்லை, இது ஆல்ரெடி இந்த இந்த கதை எழுதும்போது எழுதின ஒரு கேரக்டர் நேம் தான் அந்த பேர். ஸோ அவன் ஒரு சேட்டாக தான் இருக்கணும், அவன் இந்த மாதிரி தான், அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, இது எல்லாமே வந்து சார் வந்து பண்ணி தான் வச்சுருந்தார். ஸோ இதில் வந்து இந்த பேர் வந்து நிஜமாலே வந்து எல்லாரும் சொன்ன உடனே ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுற பார்க்கும்போதே சொன்னோடனே பிளாஸ்ட் மொமெண்ட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இது ஹிந்திலலாம் ரொம்ப, இந்தி ஆடியன்ஸ்க்குலாம் இது ரொம்ப நார்மலான பேர். அங்கே நிறைய பேருக்கு இந்த பேர் நம்ம துப்பட்டாவா போடுறோம்ல, அதுதான் வந்து சுன்னி. ஸோ நம்ம கொஞ்சம் ஷூ போட்டாதான் வந்து அது வந்து தப்பா போகும். இது வந்து சுன்னி. ஓகே, இது வந்து அது 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 அந்த அதுக்கான அந்த பேர் தான் இது. நிறைய பேர் வந்து இந்தியில நிறைய பேருக்கு இந்த பேர். ஏன்னா அது இத்திகாசங்கள்ல நிறைய கதைகள்லாம் இந்த பேர் வரும். தேவதாஸ் கதைகள்லயே இந்த பேர் வரும். ஓகே, பட் ஆனா இன்னைக்கு அது உங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கொடுத்துருக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் அந்த பேருக்கு, என் கேரக்டருக்கு வர்றது ரொம்ப ஹாப்பி. இப்போ நீங்க போடுற போஸ்டோடைய கமெண்ட்ல எல்லாம் கூடமே வந்துட்டு சுனிலால் அதெல்லாம் பார்க்கும்போது வந்து மேசிவ் சப்போர்ட். எனக்கு அவங்களுக்கு எப்படி தேங்க் பண்றதுனே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நாங்க ஒரு விஷயம் பண்றணும், ஒன்று இது பண்ணணும், இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும், இது இந்த இடத்துல வந்து அருண் சார் சொல்லுவார், இந்த இடத்துல உனக்கு கண்டிப்பா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கை தட்டுவாங்க, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும், இந்த இடம் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், இது எல்லாமே வந்து அவர் முன்னாடியே சொல்லி வச்சிருப்பாரு. இது வரும் இது வரும் இது வரும் அப்படி. அது எல்லாமே வந்து ஒர்க் ஆகும்போது ஆஸ் அ ஆக்டராகவும் அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் என் மேலே சார் வச்சிருந்தாரோ அதை நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்றதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அருண் மாத்தேஸ்வரன் சார்கிட்ட சொல்லியிருக்கீங்களா சார், உங்களுடைய படங்களில் இந்த படம் இந்த சீன் ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்றத ஷேர் பண்ணீங்களா? நான் சொல்லியிருக்கேன். நான் சார்கிட்ட வந்து கேப்டன் மில்லரில் வந்து ஒரு சீன் வந்து சொல்லியிருக்கேன். அந்த ஒரு ஒரு கேரக்டர் வந்து அழுவும், அப்துல் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து இந்த எல்லாரும் சாகும்போது எரியும், அப்படியே ஃபுல்லாக எரியும் போது அந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக வந்து அப்படியே கதறும். ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சீன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த சீன், அதாவது அந்த தீயில எல்லாரும் எரிஞ்சிட்டு அப்புறம் இது பண்ணும்போது பண்ணால் அதுக்கப்புறம் வந்து அருண் சார் கிட்ட வந்து இந்த பைக்கு ஃபைட் ஒன்று வச்சிருப்பாரு. தனுஷ் சார் வந்து சும்மா மேட் மேக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஃபைட்டு வந்து. சார் அது எப்படி சார் பண்ணீங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். அது அது அந்த அந்த லொக்கேஷனுக்கு நாங்கள் போனோம், இந்த படத்தில் அந்த லொக்கேஷனுக்கு போனோம். இந்த சைடு ஃபுல்லாக அப்போ வந்து ட்ரை டைமில் போனோம். அதாவது அவங்க வந்து மேலேயும் மார்ச்லேயும் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரொம்ப பொட்டக்காடு வெயில், பயங்கர வெயில். அப்போ வந்து மலைக்கு அந்த சைடு வந்து பயங்கரமான ஒரு ஜூம் லென்ஸ் வச்சு, இந்த சைடு ஒன்று வச்சு திலீப் சுப்ராயன் மாஸ்டர் தான் வந்து அது பண்ணார். ஸோ அந்த பைக்ஸ், அவ்வளோ பைக்ஸு, அந்த புழுதி பறக்க தனுஷ் சார் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. மலை மேலே கேமரா, கீழே இங்கே மலை மேலே கேமரா வச்சுருப்பாங்களாம். அதுக்கப்புறம் நான் இங்கே இருந்ததில்லை, இன்னெல்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பேன். எனக்கு மலை கொஞ்சம் ரொம்ப தூரமாக ஒரு சரியான வைடு, அதுக்கப்புறம் க்ளோஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கேமரா, மொத்தமாக 3 கேமராவோ ஏதோ
3 4 கேமராவோ ஏதோ யூஸ் பண்ணாருன்னு சொன்னாங்க. அந்த ஃபைட் வந்து எனக்கு தெரிஞ்சு 6, 7 நாள் எடுத்திருப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா ரொம்ப லாஸ்ட் அது வந்து நீங்க இன்னமும் திருப்பியும் போயிட்டு இந்த கேப்டன் மில்லர் ஃபைட் பாருங்க. அந்த பைக் ஃபைட் வந்து செமையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஓகே. பைக். நீங்க இந்த மலை, இந்த ஷாட் அப்படி சொன்னோனே, எனக்கு இந்த படத்துல அது மாரி ஒரு ஷாட் ஒண்ணு ஞாபகம் வருது. அதாவது நீங்களா மலை மேல இருப்பீங்க. ஆமா. ஆ பேக்ல வந்து சன் இருக்கும். சன் இருக்கும். ஆமா. கீழ இருந்து ஆங்கிள் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ, ஹீரோயின் 2 ஆமா, பேர் ஆமா, இருப்பாங்க. ஆமா. அதுக்கப்புறம் நீங்க ஃபோட்டோஸ் போட்டிருந்தீங்க. அதாவது சன் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த படத்துல அந்த சாருக்கு வந்து சன் வந்து ரொம்ப பிடிக்கும். அருண் சாருக்கு வந்து உண்மையாவே அந்த ஷாட் வேற மாரி முகேஷ் இருந்துச்சு. சாருக்கு வந்து முகேஷ் சாரும் அதே மாரி தான். அவங்கலாம் ஒரு பியூட்டிஃபுல் ஷாட் பார்த்தாங்கன்னா, செட்டு சும்மா 100 எக்ஸ்‌க்கு வேல பண்ணும். டக்குன்னு இது வருது. அது ஒரு பெரிய மலை. இப்ப அந்த ஷாட் நம்ம அச்சீவ் பண்ணோம்னா, இந்த இங்கருந்து கீழ மலை மேல ஏறணும். ம். ஸோ அங்கருந்து ஏறி, அங்க எல்லாருமே ஏறணும். எல்லாருமே ஏறி போயிட்டு நின்னு கரெக்ட்டா அது வந்து ஒரு 3 மினிட்ஸ், 4 மினிட்ஸ் தான் இருக்கும். ஆமா. கரெக்ட்டா டவுன் அவ்வளோதான் ஆகுற இருக்கும். டைம். அதுக்குள்ள எல்லாரும் வந்து வொர்க் பண்ணி அத ம். வந்து பண்ணது வந்து நேச்சர்ஸ் கிஃப்ட். செம்மையா இருந்துச்சு. அருண் உண்மையிலே. சார், முகேஷ் சார் இவங்களோட ஆக்டர்ஸோட எஃபோர்ட். கரெக்ட்டா நீங்க அந்த ஒரு 4 பேர் டீமோட ஃபோட்டோ போட்டிருந்தீங்கல்ல, ஆமா. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்ல பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவ்வளோ பெரிய சன்னிக் ஆமா. அது மவுண்டெய்னு தனியா ஒரு வந்து மாரி முகேஷ் சாரும், இந்த வாமிகாஜியும் வந்து நிக்கிற அந்த ஷாட் இருக்குல்ல, அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மாரி இருக்கும். அந்த ஷாட் அப்படியே இருக்கும். அப்படிதான் 2 இருந்துச்சு. பேரும் அவ்ளோ அழகா வந்து அந்த சன்னோட அப்படியே பிளெண்ட் ஆயி ஷூட் பண்ணியிருப்பாரு முகேஷ் சார். சான்ஸே இல்ல. சேம் தான். அதே மாரி அந்த தண்ணீல நீங்க கர்நாடகா தான் போவீங்கன்னு நெனைக்கிறேன். கர்நாடகா ஏதோ ஒரு இடம் வரும். ஆந்திரா 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 சாரி. பார்டர். பார்டர்ல போயிட்டு நின்னதுக்கப்புறம் அதுவரைக்கும் நார்மலா இருந்துச்சு. ம். அதுக்கப்புறம் ஒரு வைடு வச்சு, அதுக்கப்புறம் அவங்க வர அந்த ஷாட்டும் வேற மாரி ஆனா அது இருந்துச்சு. செமையா ஷூட் பண்ணது ரொம்ப கஷ்டம். அந்த இதெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு போறது வந்து ரொம்ப கஷ்டம். ம். ரொம்ப கரடு முரடா இருக்குமா? அதுல ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ம். வொர்க்கும், லைட்மென்ஸோட வொர்க்கும் ஏன்னா நாங்க செட் பண்ணோம்னா, நாங்க முன்னாடியே இப்போ வந்து நாங்க வந்து 4 மணிக்கு காலைல சன்னு வந்து இப்போ ஒரு 6 மணி 7:15 அது மாரி வருதுன்னா, இது எல்லாத்தோடைய பிரிப்பரேஷன் வந்து 2 மணிலேருந்தே ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா, அங்க போய் அந்த இடத்துக்கு ஈஸியா முடியாது. கார் போவாது. பட் அந்த இல்ல கார அந்த இடமே எடுத்துட்டு போணும். ஸ்ட்ரெய்ட்டா ஒரே ஒரு இடம் ஆமா. மட்டும் தான் அதுல இருந்துச்சு. ரொம்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகாஷ் ஆகட்டும், சாலமன் ஆகட்டும், விக்னேஷ் எல்லாருமே அக்ஷய் எல்லாருமே பயங்கரமா வொர்க் பண்ணாங்க. தேவா முக்கியமா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தேவா. இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமா அது ப்ரிப்பேர் இருப்பாங்க. நாங்க பரவால்ல, இவங்கலாம் பரவால்ல. அருண் சார் வந்து முன்னாடியே போயிட்டாரு. முன்னாடி நாள் நைட்டே ஓ! போயிட்டாரு அங்க. ஏன்னா லொகேஷன் பார்த்து முகேஷ் சாரும் அவங்க லொகேஷன் பார்த்து பயங்கரமா இது போயிட்டு வந்து அவரு எப்ப அப்புறம் தூங்குவாரு? தெரியல சீரியஸா அவரு எவ்ளோ பேஷனா அந்த மாரி உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் வந்து அந்த அந்த இது இருக்கும். ஓகே. இவ்ளோ பேஷனேட்டா ஒருத்தவங்க இருக்கும்போது, இந்த படம் எப்படி வரும்? அப்படி நல்லா வரணும் அப்படின்றது நான் ப்ரே பண்ணிட்டே இருப்பேன். நல்லா வரணும், நல்லா வரணும், நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த அந்த ஷாட் அச்சீவ் பண்ணும்போது எனக்கு மோஸ்ட்டா இந்த மானிட்டர் போய் பார்க்குற பழக்கம் கிடையாது எனக்கு. அதே மாரி அது அ எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல எனக்கு கான்ஷியஸ் ஆயிடுவேன் நானு. ஓகே. ஐயோ! என்ன இவ்வளோதான் பண்ணியிருக்கேனா? அப்படின்ற மாரி ஆயிடும். ஓ! நமக்கே அவங்களா ம். கூப்பிட்டு "ஷரத் இங்க வாங்க" அப்படின்னு சார் ம். கூப்பிடுவாரு. சார் கூப்பிட்டு "இது பாருங்க" அப்படி அப்பதான் நான் பார்ப்பேன். நானே மானிட்டர் பார்க்க மாட்டேன். கொஞ்சம் இத வந்து செட்டுல நீங்க அந்த டயலாக் சொல்லும்போது சுத்தி இருக்கவங்க யாருன்னா அந்த சிரிச்ச மொமெண்ட் அந்த மாரி எதனா இருந்துச்சா? கேமராமேன் முகேஷ் சாரா இருக்கட்டும், அருண் சாரா இருக்கட்டும், கோ ஆர்டிஸ்ட்டா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அது அது வொர்க் ஆச்சு. ஸோ நாங்க ஒரு சீன் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு தடவ பிளான் பண்ணி பார்ப்போம். சார் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த மாரி பண்ணுங்க, அந்த மாரி ஓகே. பண்ணுங்க. ரிஹர்சல் ஒண்ணு நடக்கும். ஒரு ம். ரிஹர்சல்ன்ற மாரி இருக்காது. ஒரு ஒ ஒ ஒரு ஒ ஒரு ஒரு டேக் போவோம். ஓகே. ம். ஒரு இது மாரி போவோம். ஒரு ஒரு ஐடியா ரோலிங் இல்லாம ஓகே. ஒண்ணு வந்து ஒரு ஐடியாக்காக, ஆம்பியன்ஸ்க்காக எல்லாரும் ஒரு டேக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து முகேஷ் சார் வந்து யூசுவலா வந்து என்ன நடக்கும்னா வந்து இது மாரி பண்ணும்போது வந்து கேமரா வந்து ரோல் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் பொசிஷன்ஸ் மட்டும் பார்ப்பாங்க. முகேஷ் சார் வந்து சினிமாட்டோகிராஃபர் அவர்தான். அவரு வந்து ரோல் பண்ணிட்டாரு. ரோல் பண்ணி அவரு பாப்பா எனக்கு பார்க்கணும், எனக்கு இது பண்ணணும்னு அவரு வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அவரு அத என்ஜாய் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சுச்சு எனக்கு இது வொர்க் ஆவுது அப்டின்னும்போது, இன்னும் ஒரு ஆக்டருக்கு வந்து எக்ஸைட்மென்ட்டே என்னன்னா, ஒருத்தவங்க ரசிக்கிறாங்க அப்டின்னாங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் எக்ஸைட் ஆயிடுவோம். பூஸ்ட் ஓகே. இன்னும் நல்லா பண்ணுவோம். ஸோ அந்த மாரி தான் ம். எல்லாரும் ஒவ்வொரு சீனுக்கும் எல்லாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி தான் பண்ணுவோம். நானும் இருக்கட்டும், அவினாஷ், ஜவஹர், வாமிகாஜி எல்லாரும் வந்து லோகேஷ் ப்ரோ அமிகா ஜி ரொம்ப ஆமா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா. ஆயிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப ம். வாமிகா வந்து வெரி ஸ்வீட் அவங்க.
ஸோ லோகி லோகி பிரதராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒவ்வொரு சீன் பண்ணும்போது இது நல்லாயிருக்கு, இது மாதிரி பண்ணுங்க, இது மாதிரி வச்சுக்கலாம். சாரும் வந்து இதில் இந்த இந்த டைலாக் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னுவாரு. ஸோ அவர் சொல்கிறத கேட்டு கேட்டு நாங்கள் அப்படியே பண்ணிடுவோம். இந்த மாதிரி செட்டிலே சிரிச்ச மொமெண்ட் வேற எதனா இருக்கா? சிரிச்ச மூமெண்ட் இருக்கு. என்னன்னா, அந்த ஒரு டைலாக் ஒண்ணு பேசிட்டு இருப்போம். ஓகே. நம்ப ஒரு டைலாக் ஒண்ணு வரும். ஒரு கல்யாணம் மண்டபம் சீன் ஒண்ணு இருக்கு. ஆமா. அந்த சீனுக்குள்ள வரும்போது நான் வந்து அ வாமிகாஜிக்கு போய் பேசுற சீன் ஒண்ணு இருக்கும். ஓகே. அப்ப அந்த சீன்ல வந்து அவங்க ஜன்னல் முகேஷ் கிட்ட சார் வந்து சொன்னாரு. ஜன்னல்ல இருப்பாங்க. முகேஷ் சார் சொன்னாரு, "ஆ வாமிகாஜி இது மாரி வந்து ஷரத் will be saying his Hindi lines. So after he says in Hindi line, you should react, you should start your line" அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். பேச ஆரம்பிச்சு சீன் போகுது. அதுக்கப்புறம் வந்து லோகேஷ் பிரதர் வரணும். லோகேஷ் ப்ரோ வரும்போது நான் வந்து பின்னாடி பேக் சைட்ல இருந்து வந்து ஒண்ணு பண்ணணும். நான் வந்து அவரை பார்த்து அப்படியே ஒரு ஜெர்க் ஆவேன். இங்க வந்து இவங்க வந்து ஒரு 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 சின்ன ஒரு இது இருக்கும். ஒரு ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ஓகே. அதுக்கு முன்னாடி அதுதான் அவங்களுக்கு கியூ. என்ன ஆச்சு, நான் வந்து பேசிட்டேன். பேசி முடிஞ்சோன்னும் அவங்க வந்து கியூ எடுக்கல. கியூ எடுக்கல உடனே "வாமிகாஜி, ஐ டோல்ட் யூ டு டேக் த கியூ. ஐ திங்க் யூ ஃபர்காட்." "வாட் கியூ? நோ, he said he will talk, he will taking his line in Hindi. So at that time you should talk" அப்படின்னு. "ஹிந்தி? when did he spoke Hindi?" அப்படின்னா நான் வந்து அதான் சொன்னேனே, "போய் ஃபிகர் மத் கரோ, மே தேக் கரூங்கா." "திஸ் இஸ் நாட் ஹிந்தி" அப்படின்ட்டாங்க. அப்புறமேட்டு நான் கேட்டேன். அப்புறம் "என்ன இது ஹிந்தி இல்லையா?" அப்படின்னா. "இது என்ன ஹிந்தி? இது ஹிந்தியே இல்லையே" அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் முகேஷ் சார் வந்தாரு. "சரத், நம்ம பேசுறதெல்லாம் ஹிந்தி இல்ல. ஹிந்தி வேற ஏதோ நினைக்கிறேன். நம்ம அதை கத்துக்கலாம். இல்ல விட்டுடலாம்." அதுக்கப்புறம் வேற கியூ கொடுத்து போனோம். அது மாதிரி ஜாலியா இருக்கும். ஓகே சார். எப்படி உங்ககிட்ட அருண் மாத்தேஸ்வர் சார் வந்து ஃபோன் பண்ணி என்ன சொன்னாரு? அருண் சாரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, "இந்த மாதிரி சார் உங்களை பார்க்கணுன்றாங்க. நீங்க வாங்க" அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். சார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சார் கூப்பிட்றாருனாங்க. உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு சார் வந்து உட்காந்தோன்னா, "ஹலோ ஷரத், எப்படி இருக்கீங்க?" நான் ரொம்ப ரொம்ப வார்மாக இருந்தார் அவரு. வழக்கமாக வந்து நம்ம ஒரு ரக்கடான அந்த ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார். "இது வந்து ஒரு படம் நாங்கள் பண்ணுறோம். இந்த மாதிரி இது இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு. ரொம்ப விட்டியான, ரொம்ப கிரே ஷேடோட ஒரு ரோல் இருக்கு. நீங்க பண்ணா செமையா இருக்கும்" அப்படின்னாங்க. "ஓகே சார், நான் கண்டிப்பா பண்றேன் சார்" அப்படின்னா வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. சரி பண்றேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்க்ரீன் டெஸ்ட் ஏதாவது பண்ணுவாங்க. இப்போ அதுக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னா வந்து நான் வந்து அப்படி சொல்றதுக்கு போற இது நீங்க பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். நான் கூப்பிடுறேன். கொஞ்சம் லுக்லாம் சேஞ்ச் பண்றதா இருக்கும். உங்களுக்கு ஓகே இல்ல அப்படின்னா, சார் ஓகே சார். இத ஷேவ் பண்ணது. ஆமா, ஃபுல்லா வந்து ஐயா இவ்வளவு கூப்பிட்டுட்டீங்க. இதுக்கே ஷேவ் தானே பண்ணிடுவேன். முடியல உள்ளெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு லுக்கு அந்த லுக்குன்ட்டு எனக்கு சொல்லல. லுக்கு சேஞ்ச் இருக்கும். கொஞ்சம் நீங்க ஃபுல் ஷேவ் பண்ணா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கப்பா நீங்க. ஆமா, ஓகே சார் அப்படின்ட்டு அவர் வந்து சரி அப்படின்ட்டு. ஓகே. அப்ப நரேட் பண்ணும்போது இந்த நேம் சொன்னாரா? ஆக்சுவலி சொன்னாரு. இந்த நேம் சொன்னாரு. உங்களோட ரியாக்ஷன் என்ன? ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, நம்ம இது ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுல என்ன இருக்கு, ஒரு கேரக்டர் நம்ம பண்றோம். சார் கான்ஃபிடென்ட்டா இருக்காருன்னா மைண்டா நம்ம வந்து அது பண்றதுல வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து இது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் எனக்கு கேட்டு. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி வந்து கிடைக்காதன்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரோல் கிடைச்சது சரிதான். லோகி ப்ரோ செட்ல எப்படி இருப்பாரு? ஹாப்பியா இருப்பாரு. ரொம்ப கீனா இருப்பாரு. ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அப்படியே இங்கே ஃபோக்கஸ்டா இருப்பாரு. பயங்கரமா இருப்பாரு. ஒவ்வொரு சீன் முன்னாடி என்ன என்ன பண்ணணும், என்ன வரணும், என்னது ஏன்னா அவருக்கு வந்து நிறைய ஆக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு. ஸோ அதனால வந்து அவர் ரொம்ப ப்ரிசைஸ்டா வந்து பண்ணுவார். ஏன்னா கன் ஹேண்டில் பண்றது இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஓகே, அதனால ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாரு. அதே நேரத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாரு. இதே மாதிரி நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். இதே மாதிரி மனசுல நிக்கிற ஒரு கேரக்டரா இருக்கணும். முக்கியமா இந்த படத்துல தாஸ், அப்புறம் வந்து சந்திரா, இந்த கேரக்டருக்கு அப்புறம் யார் பேர் ஞாபகம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா உங்களை நீங்க பண்ண அந்த சுனிலால் கேரக்டர் தான் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ண வாழ்த்துக்கள். தேங்க்யூ.